மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? என்னென்ன செக்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கா? செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா எஸ்ஐபியில் பண்ணலாமா இல்லை லம்சமில் பண்ணலாமா? இந்த கேள்வியும் உங்களுக்குள்ளே இருக்கும். எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணலாம்? யார் மூலியமாக நம்ம எஸ்ஐபியில் பண்ணலாம்? இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ள 1000 இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக எந்த செக்டர்ஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். உங்களுடன் ரஞ்சிதா கார்த்திகேயன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. பட் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கண்டிப்பாக எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாருந்தா எந்தெந்த செக்டர்ஸில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்மால் கேப் எடுத்துக்கிறங்க, மிட் கேப் எடுத்துக்கிறங்க, இல்லை வந்து மல்டி அசர்ட், இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் சொல்கிறாங்க. எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? அப்போ இருக்கும்போது நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எங்களை மாதிரி ஆட்களை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணி எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ பண்ணலாம் அப்படின்றது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நாங்கள் அதுக்கான ஒரு எக்ஸாம் எழுதி அதே மாதிரி எங்களுக்கு வந்து டெய்லி ஃபேக்ட் ஷீட் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால தான் எங்கள் மூலியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல வழியாக நான் சொல்லுவேன். 4 செக்டர்ஸ் இங்கே நான் முக்கியமான செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த செக்டர்ஸ் ஃபியூச்சர்லேயுமே சரி எப்போவுமே இதுக்கான டிமாண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்பர் 1 செக்டர் வந்து பேங்கிங் செக்டர்ஸ். பேங்கிங் செக்டர்ஸ்குள்ளே உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ எல்லா பேங்க்ஸோட ஸ்டாக்ஸுமே அதில் தான் இருக்கும். இன்னொன்று அது நிஃப்டி 50க்குள்ளே வந்துடுது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா செக்டர்ஸ். ஃபார்மாவுக்கு என்றைக்குமே டிமாண்ட் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக கோவிட் டைமில் கூட 2020 கோவிட் அப்போது நம்மளுக்கு ஃபார்மா செக்டர்ஸோட க்ரோத் வந்து எப்படி இருந்ததுன்னா பீக்கில் இருந்தது. ஸோ அதுக்கான டிமாண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும். தேர்ட் ஒன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனர்ஜி செக்டர்ஸ். இப்போ எனர்ஜி செக்டர்ஸ் ரொம்ப பீக்கில் போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாரும் ஈவிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சோலார் பேனல்ஸ் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளோட எனர்ஜி செக்டர்ஸ் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால அந்த செக்டர்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர்ஸ். ஏன் டிஃபென்ஸ் செக்டர்ஸ் அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வருஷம் அதுக்கான சம் அமௌண்ட் வந்து இருக்கு இல்லையா, டிஃபென்ஸ் செக்டர்ஸ்க்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 lakh crore வந்து அமௌண்ட் டிஃபென்ஸ் செக்டர்ஸ்க்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. வருஷம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. 2022 இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 lakh crore, 6 lakh crore, 7 lakh crores, இப்போ 8 lakh crores வரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் டிஃபென்ஸ் செக்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பட் டிஃபென்ஸ் செக்டர்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இதில் லம்சமாக பண்ண முடியாது. எஸ்ஐபி தான் பண்ண முடியும். 4 செக்டர்ஸ் நம்ம சொல்லிட்டோம். இந்த 4 செக்டர்ஸில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிறது, எஸ்ஐபியை பண்ணலாமா லம்சம் பண்ணலாமா? எஸ்ஐபி அப்படின்னா மாதம் நீங்கள் பண்ணுறது தான் எஸ்ஐபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லம்சம்னா மொத்தமாக நான் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது மொத்தமாக பண்ணுறது தான் லம்சம். சரி, மாதம் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? உங்களோட சேலரியில் ஒரு 10% வந்து எப்போவுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் மாதம் ஒரு 20,000 ரூபா ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அதில் நீங்கள் ஒரு 2,000 ரூபா வந்து எஸ்ஐபியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 3 years, 5 years, 10 years இந்த மாதிரி நீங்கள் லாங்கிட்டிவிட்டியோட இன்வெஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 12% CAGRல நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு 5,000 rupees ஒரு 3 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 lakhs கிட்ட கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நான் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறேன் மாதம் என்னோட எஸ்ஐபி நான் வந்து ஒரு மாதம் கட்டாமல் விட்டுட்டேன்னா என்ன ஆகும், 2 மாதம் நான் பே பண்ணல என்ன ஆகும் அப்படின்றது. எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மந்த் ஆன் மந்த் பே பண்ணுறீங்க. ஒரு 2 மாதம் கட்டலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்கான எந்த சார்ஜஸும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் பேங்க்கில் பிடிப்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து மாதம் ஆட்டோ டெபிட் பண்ணி வச்சுருப்பீங்க. அங்கே பேங்க்கில் உங்களுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் அவங்க பிடிப்பாங்க. இப்போ செக் எப்படி நீங்கள் வந்து அமௌண்ட் இல்லாமல் இருந்தபோது பவுன்ஸ் பேக் ஆகுதோ சேம் ப்ரொசீஜர் தான் இங்கே. அப்போ அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னா 150 to 500 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி. எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து உங்களுக்கு பிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆம் தேதி எஸ்ஐபி கழியணும் அப்படின்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிறங்க.
ஒரு மாதம் போனால் பிரச்சனை இல்லை, 2வது மாதம் அமௌண்ட் பிடிக்கலைன்னா பிரச்சனை இல்லை. 3வது மாதத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எஸ்ஐபி ஸ்டாப் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப புதுசாக தான் நீங்கள் வந்து எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முன்கூட்டியே அது அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. இல்லைனா சார்ஜஸ் பேங்க்கும் பிடிப்பாங்க, இங்கேயும் ஸ்டாப் ஆயிடும். சரி, அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்ன அப்படின்னா எஸ்ஐபி வந்து நான் கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டி வைக்கணுமே, ஏன்னா அமௌண்ட் நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும், இல்லை எனக்கு இப்போ அமௌண்ட் தேவைப்படுது, அதனால நான் இந்த ஒரு 4 மாதத்துக்கு நான் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வைக்கலாம். அதுக்கு பேர் தான் பாஸ் ஆப்ஷன். எத்தனை மாதத்து வரைக்கும் நீங்கள் வந்து பாஸ் ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்னா 12 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ முன்கூட்டி என்ன பண்ணணும்னா நீங்கள் ஆப்பில் போயிட்டு அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லேருந்து மாதம் ஆட்டோ டெபிட் ஆகாது. அண்ட் பேங்க்குமே அதுக்கான சார்ஜஸ் பேலன்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிடிக்கவும் மாட்டாங்க. ஸோ இந்த பாஸ் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐபி வந்து அதோட ஸ்டாப் ஆகாது, கண்டினியூ ஆகும். இப்போ நான் 12 மாதம் வரையும் பாஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் ஆட்டோ டெபிட் ஆகும், எஸ்ஐபி போகும். அப்போது உங்களுக்கு இங்கே ஒரு கேள்வி இருக்குது, என்ன அப்படின்னா அப்போ இந்த 12 மாதத்துக்கான அந்த எஸ்ஐபி அமௌண்ட் 2000 இருக்கு இல்லையா, அது வந்து 12 மாதத்துக்கு அப்புறம் மொத்தமாக பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் பாஸ் ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா. அப்போ என்ன ஆகுனா அடுத்து நீங்கள் வந்து 12 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கான அந்த 2000 மட்டும்தான் பிடிப்பாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த 12 மாதத்தில் மார்க்கெட்டோட சேஞ்சஸ்க்கு வந்து உங்கள் அமௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா அந்த 12 மாதம் எஸ்ஐபி போகாதனால அதுக்கு முன்னாடி என்ன அமௌண்ட் போட்டிருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கஸ்டமைஸாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. எஸ்ஐபி வந்து ஏன் முக்கியமானது அப்படின்னா, ஏன்னா மார்க்கெட் எப்போல்லாம் விழுவுதோ அப்போ வந்து நிறைய யூனிட்ஸ் வந்து நீங்கள் பை பண்ண முடியும். ஸோ எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்லதாக தான் பார்க்கப்படுது. இப்படி எடுத்துக்கிறீங்களேன், நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க, இந்த ஆஃபரில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை டிஸ்கவுண்ட் வேல்யூ சம்திங் வச்சுருப்பாங்களே, அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்குவீங்க, இன்னும் கொஞ்சம் 1க்கு பதிலாக 2ஆக வாங்குவீங்க. அதே தான் இங்கேயுமே மார்க்கெட் எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குது, மீன்ஸ் கிராஷ் ஆகும்போது அது ஒரு நல்ல ஆஃபராக தான் நீங்கள் பார்க்கணும். நிறைய யூனிட்ஸ் நீங்கள் வாங்க முடியும். ஸோ வாங்கினீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதம் விழுதுன்னு வச்சுக்கிறீங்களா, அடுத்த மாதம் கொஞ்சம் மேலே போகுது, அப்போ கீழே விழும்போது நிறைய யூனிட்ஸ் வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம் மேலே போகுது, அங்கே ஒரு யூனிட்ஸ் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அப் டவுனில் வந்து எஸ்ஐபி தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ டிஃபென்ஸ் ஃபண்ட் எடுத்துக்கிறீங்களா, மற்ற செக்டர்ஸில் வந்து நீங்கள் எஸ்ஐபி எவ்வளோ அமௌண்ட்னாலும் பண்ணலாம். ஆனால் டிஃபென்ஸ் செக்டர்ஸில் மட்டும் மினிமம் 100 ருபீஸ்லேருந்தே பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து 25,000 வரையும் தான் லிமிட் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5,000 தான் பண்ண முடியுதா இருந்தது. இப்போது 25,000 வரைக்கும் எஸ்ஐபி மாதம் டிஃபென்ஸ் செக்டர்ஸில் பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறீங்க அப்படின்னா எஸ்ஐபி பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக எஸ்ஐபி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.